அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடரின் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோதிடரின் அன்பின் வணக்கங்கள். நேத்திக்கு நாம் ஒரு குழந்தை ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் 6 குழந்தைகள் பிறந்திருந்தது. அந்த குழந்தைகளுடைய லக்னம் எப்படி கணிக்கணும், அதை நம்ம எப்படி பார்க்கணும். ஸோ ஜாதக கட்டம் நமக்கு மாறாது, லக்னம் மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடமோ இல்லை நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஜோதிடரிடமோ ஜாதக குறிப்பு நாம் கணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லண்டனில் 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி மத்தியானம் லண்டனில் 1:15 ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை மாதம் 18ஆம் நாள் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி மணி மதியம் 1:15 மிதுன லக்னத்தில் கர்க்கடக ராசியில் அது இன்னாரினுடைய ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ, அந்த ஹைரார்கி சீமந்த புத்திரனோ சீமந்த புத்திரியோ, 2வது கனிஷ்ட புத்திரனோ கனிஷ்ட புத்திரியோ, இந்த மாதிரி. ஸோ திதியா திருதியா அது எத்தனாவது குழந்தையை போட்டு இந்த குழந்தை சுபஜனனம். இது குறிப்பு. ஏன் குறிப்பு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஏதாவது தோஷங்களோடு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் பார்க்கணும். அப்போ முதல் விஷயம், அப்போ அந்த தோஷங்களோடு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பிராய சித்தம், அதற்கு அந்த நீ எந்த ஜோசியர்கிட்ட கணிக்கிறீர்களோ அந்த ஜோசியர் உங்களுக்கு அதை கைட் பண்ணுவார். குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் கணிக்கக்கூடாது, குறிப்பு தான் கணிக்கணும். ஜாதகம் எப்போ கணிக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 1 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு அடுத்த வருஷம் 2027 தைப்பூசம், தை மாதம் பூச நட்சத்திரம் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தை ஆயுஷோமம் அன்னைக்கு நாம் ஜாதகம் கணிக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் 5 வயசு வரைக்கும் கணிக்க மாட்டோம், 7 வயசு வரைக்கும் கணிக்க மாட்டோம், 12 வயசு வரைக்கும் கணிக்க மாட்டோம், நாங்கள் ஜாதகமே கணிக்க மாட்டோம், கல்யாணத்தின் போது தான் கணிச்சுப்போம். அது உங்களுடைய சம்பிரதாயம் என்னவோ நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இப்போ எங்கள் தாத்தா எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், குழந்தைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு, குழந்தைக்கு புண்ணியாக வாசனம் பண்ணுற அன்னைக்கு, பேர் வைக்கிற அன்னைக்கு நாம் குறிப்பு வாசிக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த வருஷம், அயனம், மாதம், கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இதில் இன்னாருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. இது குறிப்பு, அவ்வளோதான். ஜாதகம் என்றைக்கு கணிக்கணும்னா, அந்த குழந்தையினுடைய 1 வயசு பூர்த்தி ஆயுஷ ஹோமத்தை அன்னைக்கு நாம் ஜாதகம் கணிக்கணும். ஜாதகத்துக்கு பலாபலன் அந்த 1 வயசுக்கு மேலே பார்க்கலாம். ஆனாலும் 12 வயசுக்குள்ளே அது குழந்தை தான். அப்போ குழந்தைக்கு என்ன பார்க்கலான் இருக்கு. நீங்கள் பிறந்த குழந்தைக்கு, இப்போ அன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, குழந்தை பிறந்து 10 நாள் தான் ஆச்சு, என்கிட்ட ஃபோன் பண்ணி என் குழந்தை லவ் மேரேஜ் பண்ணுமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்டால் சொல்கிற ஜோசியருக்கும் பாவம், கேட்டவருக்கும் பாவம், குழந்தைக்கும் பாவம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பட் இப்போ நம்ம இந்த விஷயத்தை இது பண்ணுவோம். இந்த நிறைய பேர் இந்த சிசேரியனுக்கு நாள் குறிக்கிறாளே, அதை பற்றி நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி இதை பார்ப்போம். அப்போ இந்த குழந்தை பிறந்தோடனே முதல்ல குறிப்பு குறிக்கிறோம். அப்போ குறிப்பு குறிக்கும்போது இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய எழுத்து, என்ன எழுத்து நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள். அப்புறம் நான் வேணால் இதில் நம்மளுடைய போஸ்ட்டில் கூட நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இது என்னென்னா, லக்ன பாதசாரம் என்ன, சூரியன் பாதசாரம் என்ன, சந்திரன் பாதசாரம் என்ன அப்படிங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 எழுத்து நமக்கு வந்துடும். பலா, லீ, லி, லே, அதை மாதிரி, பா, பா, பி, அதை மாதிரி, அப்புறம் சு, சா, சே, இதை மாதிரி. ஸோ நமக்கு ஒரு 12 எழுத்துக்கள் நமக்கு நாம நட்சத்திரங்கள் நமக்கு கிடைச்சிடும். ஸோ முதல்ல குறிப்பு குறிக்கணும், ஒரு ஜோசியர்கிட்ட சொல்லி, இல்லை நீங்களே குறிச்சா கூட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்தது அந்த குழந்தைக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அதற்கான விஷயம் நான் இப்போ இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் நாம நட்சத்திர எழுத்துக்கள் செலக்ட் பண்ணுறது, லக்ன பாதசாரம் என்ன, சூரியன் பாதசாரம் என்ன, சந்திரன் பாதசாரம் என்ன, இதை வச்சு நாம நட்சத்திரங்கள் நாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு முதல்ல பேர் நாம் செலக்ட் பண்ணணும். பேர் செலக்ட் பண்ணிட்டு தான் நியூமராலஜிக்கு போகணும். இப்போ
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா 1ஆம் நம்பர் ஆகாது. மகர ராசிக்கு 1ஆம் நம்பர் ஆகாது. ஏன்னா சூரியன் பகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூமராலஜியோட அஸ்ட்ராலஜியை கலந்து நாம் பார்க்கும்போது மகரத்துக்கு சூரியன் பகை, அப்போ 1ஆம் நம்பர் ஆகாது. ஆனால் மகர மாதத்தில் இந்த குழந்தை பிறந்ததுனால 1ஆம் நம்பரை எடுத்துக்கலான் இருக்கு. அதுக்கு தான் நாம் சொல்கிறது, நீங்களாகவே முன்முடிவுக்கு வராதிங்க. முன்முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அப்போது லக்ன பாதசாரம் என்ன, சூரியன் பாதசாரம் என்ன, சந்திரன் பாதசாரம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த லெட்டர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் நியூமராலஜி போவோம். அப்போ நியூமராலஜிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். வெறுமனே நாம் நீங்கள் ஜாதகமே பார்க்கல, நீங்கள் வெறுமனே 1/2/2026 அப்படின்னா இது 1ஆம் நம்பர், அடுத்தது இது நேம் நம்பர், இது நமக்கு டேட் நம்பர் 1, அடுத்தது இது நமக்கு 13 அப்படிங்கிறது கூட்டினா 13, அப்போ 4, அப்போ விதி எண் 4 வருது அப்படின்னு நாம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி 4ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் பார்த்து போயிட்டீங்கன்னா அப்படி போயிடுங்க. ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா இதுதான் முறை. லக்ன பாதசாரம் என்ன, சூரியன் பாதசாரம் என்ன, சந்திரன் பாதசாரம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம் நியூமராலஜி பார்க்கணும். ரைட். இப்போ அந்த தோஷங்களை பற்றி சொன்னேன். அப்போ நம்ம பேர் வைக்கிற அன்னைக்கு நீங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஐயரை கூப்பிட்டு பண்ணினாலும் சரி, அது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு இப்போ கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ குழந்தை பிறந்து நேர் 16வது நாள், இப்போ எங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் அப்படி தான், நேர் 16வது நாள் அப்படின்னா அந்த நாள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ 16வது நாள் பண்ணுவாங்க சில பேர், 21வது நாள் பண்ணுவாங்க, சில பேர் 30வது நாள் பண்ணுவாங்க, சில பேர் 45வது நாள் பண்ணுவாங்க, சில பேர் 21வது நாள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த திருச்சி பகுதியெலாம் எடுத்துக்கிட்டோம்னா 21வது நாள் பண்ணுறாங்க. அதனால் உங்களுடைய முறை என்ன அப்படின்னு பார்த்து அந்த நேம் வைக்கிற ஃபங்க்ஷனை வச்சுட்டு தொட்டிலில் போடுறதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஐயரை கூப்பிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த குறித்த ஜோசியர்கிட்டே கேளுங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, ஏதாவது தானங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதாவது நமக்கு இந்த பரிகாரங்களை பற்றி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. பரிகாரங்கள் அப்படிங்கிறது 3 விதமாக தான் பண்ண முடியும். ஒன்று அக்னி ரூபமாக பண்ண முடியும், இன்னொன்று தண்ணீர் ரூபமாக பண்ண முடியும், தண்ணீர் மண் சார்ந்து நம்ம பண்ண முடியும், அடுத்தது தானங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த குழந்தை பிறந்த ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டு பண்ணிக்கணும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நாம் செய்ய வேண்டிய கட்டுக்கள், நாளைக்கு நாம் இதனுடைய கண்டினியூட்டியாக இந்த இது ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது. நம்ம அது நாளைக்கு என்னங்கிறத நாம் பார்க்கலாம்.